பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் பாராட்டினார்லவா, அவரை துதிக்கலாமா? என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் அறிந்திருக்கின்றே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. வேத பகுதி வாசிக்கலாமா? மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வசனம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. மத்தேயு 7:7 டெலிஃபோன் நம்பர் அப்படி கூட சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும். இன்னொன்று சொல்லப்படுது, தேடுங்கள், கண்டடைவீர்கள். நம்ம அநேக வேளையில் கேட்டு பெற்றுக்கொண்டதும் அப்படியே விட்டு விடுகிறோம். தட்டுறோம், திறந்தவனு கதவு வாசல் திறந்தோடனே விட்டு விடுறோம். அப்போ வருகிற அப்பாவை நாம் உள்ள தேடுங்கள், கண்டடைவீர்கள். அவரை தேடி கண்டுபிடிக்கணும். அவர் நம்மோடு இருந்தால் இந்த தட்டுறதுக்கு கேட்கறதுக்கு வேலையே இருக்காது. அவர் நம்மோடு தேடி கண்டடைந்து அவரை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வீட்டில் நம்மளோடு வச்சிட்டோன்னா இந்த தேடுறதுக்கு தட்டுறதுக்கும் கேட்கறதுக்கும் வேலை இல்லாமல் போய்விடும். அநேக இயேசு அற்புதங்கள் செய்தார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ கூட எல்லாரும் அவர்கள் மட்டுமல்ல, அநேகர்கள் இயேசுவிடத்தில் வந்து சுகத்துக்காக நன்மைக்காக வந்து ஜெபம் பண்ணாங்க, கேட்டாங்க, தட்டினாங்க, எல்லாம் திறந்து அவங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதே போல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளும் அப்படி இருக்கக்கூடாது. தேடி அவரை கண்டடைய வேண்டும். அவரை கண்டுபிடிப்போமானால் நாம் பாக்கியவான்கள். அவர் நம்மோடு இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை சுதந்திரிக்கலாமா? அவரை தேடி கண்டுபிடித்து நம்மளோடு வச்சுக்கலாமா? நம்ம உள்ளத்திலே வச்சிருக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? வாங்கப்பான்னு கூப்பிடலாமா? எழுதி சீக்கிரங்களா அன்பின் தகப்பனே, தர்மியாக நாளுக்கா கூட ஆக்குடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா என்னுடைய தயவுள்ள உங்கள் கிருபங்களை தாங்கினதே அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு விளையிலும் உடைய கருத்திலே தருகிறோம்ப்பா. எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே பல்வேறு சூழ்நிலை அப்பா, நாங்கள் உம்மிடத்தில் ஆண்டவரை கேட்கிறவர்களாக, உண்மை தட்டுகிறவர்களாக, ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக, நன்மைகளை பெறுவதற்காக மட்டுமே உம்மிடத்தில் வருகிறவர்களாக காணப்படுகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. எங்களை மன்னிப்பீராக. உம்மை தேடி கண்டுபிடித்து எங்களோடு வைத்திருக்க முடியாது, எங்கள் உள்ளத்திலுமே வைத்திருக்க முடியாது. எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. நீர் எங்களோடு இருப்பீராக, நீர் எங்களோடு வந்து தங்குவீராகப்பா. சாயங்காலம் மாற்றுப்பாப்பா, நீங்க எங்களோடு தங்கிருங்கப்பா. இந்த இரவு எங்களோடு தங்கிருங்க. உண்மை வறந்து அழைக்கிறோமப்பா. தாழ்த்தி எங்கள் ஒவ்வொரு கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த ரொக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதி கனமும் பலமை பல ஞானம் இடைவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அல்ல தந்தே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.